இன்று ரிலீஸ் ஆன சூர்யா நடித்த கங்குவா திரைப்படமானது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. படம் வந்து சுமாரான கூட இல்ல. ரொம்ப மொக்கையா தான் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. பல்வேறு வீடியோக்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகவும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. சில வருடங்களுக்கு முன் சூர்யா நடித்து வெளிவந்த அஞ்சான் படத்தை விட மிகவும் மொக்கையான படமாக தான் கங்குவா திரைப்படம் இருக்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் பப்ளிக் வந்து எல்லாருமே வந்து தன்னோட ரிவ்யூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கங்குவா படம் வந்து மிகப்பெரிய அளவுல சூர்யாவுக்கு ஒரு தோல்வியான படமா தான் பார்க்கப்படுகிறது. கங்குவா திரைப்படம் பற்றி மிகவும் மோசமான ரிவ்யூகள் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க நிலைமையில பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து சமூக வலைதளங்கள்ல அவர் பதிவு செய்த ஒரு பதிவு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இப்ப ட்ரெண்ட் செய்யப்படுகிறது தான் சொல்லணும். எதற்காக பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன் ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசியிருப்பாங்க. நீங்க வந்து கோயிலுக்கு செலவு பண்ற காசு வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில வந்து பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வந்து எதிர்ப்பு தான் கிளம்பி இருந்தது. அதை ஞாபகப்படுத்தும் விதத்துல பாத்தீங்கன்னா, நான் ஜோதிகா கூறியது போலவே என்னுடைய காசு வந்து ஒரு திரைப்படத்திற்கு செலவு செய்வதற்கு பதிலாக இந்த காசை நான் வந்து ஒரு ஏழைக்கு வந்து நான் டொனேட் பண்றேன். ஏழைகளை வந்து காப்பாத்துற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து இந்த பணத்தை நான் டொனேட் பண்றேன் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து காசு போட்டிருக்காரு ஜிபே மூலியமா. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைதளங்கள்ல வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இது வந்து பாஜக மட்டுமல்லாது தமிழ்நாட்டுல பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ச்சியா ஷேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு சரியான முன்னுதாரணம் தான். நாங்களும் வந்து சூர்யா படத்துக்கு செலவு செய்ய வேண்டிய காச வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு செலவு பண்றோம் அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு நபர்கள் வந்து அத வந்து பகிர்ந்துட்டு தான் வராங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது வந்து சூர்யாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடிய தான் ஏற்படுத்தியிருக்கு. சூர்யா மட்டும் இல்ல, சூர்யா குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடியா தான் நம்ப பார்க்கப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சில வருடங்களே பார்த்தீங்கன்னா 2019ல பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் வந்து பல்வேறு விஷயத்துல வந்து சிக்கி சின்ன பையன்றத சொல்றாரு. ஓடிடி விஷயத்துல வந்து தியேட்டருக்கா இருக்கட்டும், முன்னாடி அவர வந்து ஆரம்பிச்ச பிரச்சனைய வந்து கடைசியில ஜெய்பீம் பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல சர்ச்சைய தான் மாட்டுனாரு. உண்மையாலுமே அந்த ஜெய்பீம் பிரச்சனை வந்து வன்னியர்களை தவறா காமிச்சதுக்கு ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவரு அது எதையுமே செய்யாம அவர் போட்ட ஒரு பதிவு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வட தமிழகத்துல இன்று வரை வந்து நீடித்து தான் வருகிறது. உண்மையாலுமே அதுக்கான ஒரு சாம்பிள் தான் வட தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, கங்குவா திரைப்படம் படுமோசமா தான் ஓடிட்டு இருக்கு. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல தியேட்டர்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து படத்துல ஒரு 30 பேர் கூட இல்ல. அது மாரி ரீதியில தான் கங்குவா திரைப்படம் வந்து காத்து வாங்கிட்டு இருக்கு வட தமிழகத்துல தான் சொல்லியாகணும். கண்டிப்பா பார்த்தா கங்குவா திரைப்படம் வந்து ஒரு ஆரம்பம் மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக சூர்யா குடும்பத்திற்கு இது ஒரு எச்சரிக்கையா தான் விடப்பட்டிருக்கு சொல்லணும். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் எடுத்துள்ள பச்சோந்தித்தனமா இருக்கிற சூர்யாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவே தான் தமிழக மக்கள் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியாகணும்.